முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்யுது, இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இங்க என்ன பேசப்படுது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்ப அவர் ஒரே வார்த்தையில நீங்க வர வேண்டாம், இங்க பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றாரு. இவர் போகல, அவ்வளவுதான். அது அந்த நேரத்தில் கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கதான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்க வயநாடு வழியே பெரும் வெள்ளம், அங்க வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்கே பெரும் மழையினாலே அணையின் கொள்ளளவு கூடும் போது அவனால் அணை அதுக்கு மேல சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து விடுறான். அது யதார்த்தமாக இயல்பாக நடந்துற ஒரு நிகழ்வா இருக்குது. அப்ப தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அந்த உரிய நீரை உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல, உபரி நீரை தருகிறார்கள் போனா போகுது என்று. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்யுது, இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏதோ நாங்க ஏதோ தற்குறின்னு சும்மா போற போக்குள்ள சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பெயர் வைக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு. நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில, திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தான் இருக்குது, நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலே தான் நீங்கள் தற்குறி. புரியுதா? நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு, 7500 7550, அது தெரியல, அது 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7500 அப்புறம் அது 8900, அது வரல. 8000 ஐயோ என்னவோ, 1-2 ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், இங்க பாரு உலகத்துலடா கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல 1-2 ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டோம்ல. என்னன்ப என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன் எழுத்து வருவதற்கு முன்பே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலம் தாண்டி 2வது நிலத்தில் முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிற போதே அதை எண்ணுவதற்கு 1-2 கண்டுபிடித்த இனத்தின் கூட்டம் நாங்கள். அதனாலதான் என்னன்ப என எழுத்தன்பை இவ்விரண்டும் பாடுறாரு. அப்படி வந்த கூட்டத்துல ஒன்னும் தெரியல, உலகம் எங்களை பாக்குது. இனிமே எந்த பெருமையும் நீ பேச முடியாது. நான் யாரு தெரியுமா? நான் சேர சோழ பாண்டியன் பரம்பரை. நான் யாரு தெரியுமா? புலித்தேவன் வாரிசு. நான் தீரன் சின்னமலை பேரன். டே போடாங்கிட்டு போட கேவலப்படுத்திடுவான். கம்பன் இளங்கோ போப்பா அப்படின்றான். ஒரு பெருமையும் உனக்கு கிடையாது. இப்ப இந்த சூழலில் இங்கே பேசியவர்களாம் குறிப்பிட்டார்கள், நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய கூட்டம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றென்றால் உயிரை விட மேலானது என் மக்களின் உரிமை என்பதில் முன்னாடி நிற்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மாண்டு போவது மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். உயிரை இழப்பது தனிப்பட்ட உனக்கான எனக்கான இழப்பு, ஆனால் உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம்.
ஒரு காலத்தில் இந்த சிக்கல் வரும்போது நம் முன்னவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றார்கள் என்று வருங்கால தலைமுறை காரி துப்பக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்லை, அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அமைதியாக கடந்து போனார்கள். அதிகாரமற்ற நம்ம இதர மக்கள், நம் உடன் பிறந்தார்கள், நமது முன்னவர்கள் போராடி அந்த உரிமைக்காக போராடி நின்றார்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இங்கே என்னுடைய தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும், காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. முதலாக காவிரி நதிநீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும், இது நினைவில் இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன் தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல, கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். கொள்கை ஒன்றுதான். கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கெல்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதில் இருந்தே படிப்பிக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரல பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி அப்படி கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து படிப்பிச்ச பேராசிரியர் ஆசிரியர்லாம் படிப்பிச்சு மார்க்ஸ் இந்த இருக்கு, லெலின் இந்த இருக்கு, ஏங்கல்ஸ் இங்க இருக்கு, இங்கர்சால் இங்க இருக்கார், புத்தன் இங்க இருக்கான், பூலே இங்க இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில், எல்லாத்தையும் சாக்ரட்டிஸ் எல்லாத்தையும் படி, இந்த இருக்கான் பிடல், இந்த இருக்கான் சேகுவேரா, எல்லாத்தையும் படிச்சு கம்பன், இளங்கோ, கபிலன், வள்ளுவன், அவன் இவன் எல்லாத்தையும் வாய்ச்சு உலக வரலாறு, இலக்கியம், பொருளாதாரம் என்ன, சூழியல் என்ன, உளவாண்மை என்ன, நீர் மேலாண்மை என்ன, எல்லாவற்றையும் கற்பித்து வளர்த்தார்கள் எங்களவர்கள். கண் முன்னே என் இனச்சாவை பார்த்தோம். ரத்த சகதிக்குள் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கரு கொண்டு ஓடி வந்தோம். கதர்னோம், நின்னோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேல. 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்ல என்ன இது? எதுல கொலையா கொள்ளையா என்ன இருக்கு? இதே மாதிரி போராடினதான். இங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்க, அப்ப எஃப்ஐஆர் உறுதி. யாருன்னா யாருக்குன்னு? இவருக்கு தானே. இவனா யாருன்னு பேசுனது? தம்பிக்கு தான். ஏதோ பேசிட்டான், அப்ப எஃப்ஐஆர் உறுதி. ஏதோ சொன்னா சொல்றாங்க. அதான் ஏதோ சொல்லல. அது மாதிரி நமக்கு ஒரு கோட்பாடு தான், வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அது உடை. சரி, நான் கேட்கிறேன், வெள்ளக்காரன் சிறை கட்டினது யாருக்காக? நமக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள்லாம் சொந்தக்காரெல்லாம் சட்டம் படிக்கிறதா இருக்கு, நமக்கு வழக்கு நடத்தத்தான். அவனுக்கு வேலை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அந்த என் தம்பி சிறிதரெல்லாம் வந்திருக்காப்ல, மூத்த வழக்கறிஞர். அப்ப அவரெல்லாம் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? கொலை பண்ணக்கூடாது, உரிமைக்காக போராடணும். அதுக்காக வந்ததுன்னா எதிர்த்து நிக்கணும். அதெல்லாம் கோட்டா ஏறுறோம், நாளைக்கு கோட்டை வாசல்ல ஏற போறோம். இதுல என்ன இருக்குது பெரிய? என்ன தம்பி, புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம். மாறாது என்ற சொல்லை தவிர இங்க எல்லாம் மாறிடும். இன்னைக்கு மேல இருக்கிறவன் ஒரு நாள் கீழே வருவான், இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல போவான். இன்னைக்கு கோட்டையில இருக்க ஒரு நாள் கொடியை பிடிச்சி இங்க கத்தி இருப்பான், இங்க கத்தி இருக்க ஒருத்தன் கோட்டைக்கு போவான். அதுதான் புரட்சி. அதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அதனால இந்த கட்சிகளினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்ட சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் ஐயா எடப்பாடி ஆட்சியில் போய் பல்வேறு பிரச்சனைக்கு நாங்க பேசணும். இதே வேளாண் பிரச்சனைக்கு, இது எல்லாத்துக்கும் போய் உட்கார்ந்து பேசணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்டுறதுல அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, அணையை கட்டுவேங்கிறது. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்துவார்? எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவாப்ல?